பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டருக்கு கட்டுமானங்களுக்கு பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்த விவகாரம் தொடர்பாக ஆகஸ்ட் 3 விசாரணை என்று தற்பொழுது அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். பள்ளிக்கரணை கட்டுமானம் வழக்கு தொடர்பாக ஆகஸ்ட் 3 விசாரணை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ஒட்டிய 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எந்த ஒரு கட்டுமானத்திற்கும் அனுமதி வழங்கக்கூடாது என கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் பள்ளிக்கரணையை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கட்டுமானங்களுக்கு அனுமதி வழங்க தடை விதித்து சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் உத்தரவு பிறப்பித்தது. பசுமை தீர்ப்பாயம் மற்றும் சிஎம்டி பிறப்பித்த இந்த உத்தரவுகளை ரத்து செய்ய கோரி ரியல் எஸ்டேட் நிறுவனங்களின் கூட்டமைப்பான கிரெடாய் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது கிரெடாய் தரப்பில் பள்ளிக்கரணையை சுற்றி 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள் மெட்ரோ ரயில், 36 கல்லூரிகள், 11 மருத்துவமனைகள், ஏராளமான ஐடி நிறுவனங்கள் உள்ளிட்டவை செயல்பட்டு வருகின்றன. எந்த ஒரு ஆய்வும் மேற்கொள்ளாமல் ஒரு தனியார் அறக்கட்டளை அளித்த வரைவு அறிக்கையின் அடிப்படையில் பசுமை தீர்ப்பாயம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு காரணமாக அப்பகுதியில் உள்ள நில உரிமையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை ரத்து செய்துவிட்டு அறிவியல் பூர்வமாக ஆய்வு நடத்தி கட்டுமானத்திற்கு தடை விதிக்கும் பரப்பை மறுநிர்ணயம் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. தமிழக தரப்பில் பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவு காரணமாக கட்டிட அனுமதி கோரி பெறப்பட்ட இந்த விண்ணப்பங்கள் மீது நடவடிக்கை எடுக்க இயலவில்லை எனவும் 47 விண்ணப்பங்கள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரு தரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் இறுதி விசாரணையை வருகிற ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.